இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாட்கள் வேகமாக போகுது. இப்போதான் தொடங்கின மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இந்த மாதத்துடைய கடைசி நாளுக்கு வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமையை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இந்த தனிமை தொடரின் கடைசி எபிசோட தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு அமைதியான தொற்று நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனிமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தனிமையை நம்மளால் எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும்? நம்ம தேவனோட இணையறதன் மூலமாக, மக்களோடு இணைவதன் மூலமாக இந்த தனிமையை நம்மளால் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சுரேஷ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். சின்ன வயசுலேயே அவங்க பெற்றோரை இழந்துட்டாங்க. இதனால் அவங்க வாழ்க்கையில் தனிமை வந்திருக்கு. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் சவால்களையும் இவங்க சந்திச்சிருக்காங்க. அதற்கு பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். சுரேஷ் மடாவி சிறு வயதில் இருந்தே தன்னுடைய தாய் வேதனையை கடந்து செல்வதை பார்த்து வந்தார். அவருக்கு உதவி செய்ய முடியாததின் காரணத்தால் அவர் உதவாதவராக நினைத்தார். என்னோட அம்மாவுக்கு கேன்சர் மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டி வந்துச்சு. எங்கள் அம்மா ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. நான் ஸ்கூலில் இருந்து வந்து பேக்கை வச்சுட்டு எங்கள் அம்மாவோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே அவங்கள நடக்க வைப்பேன். நிலைமை இவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பணம் இல்லை, எங்கே போய் என்ன செய்வோம்னு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 தடவை கூட்டிகிட்டு போனேன். ஏற்கனவே பிரச்சனைகளை கடந்து சென்று கொண்டிருக்கும் சுரேஷினுடைய குடும்பத்தில் மீண்டும் மிகப்பெரிய இடி இறங்கியது. எனக்கு 12-13 வயசு தான் இருக்கும். எனக்கு அவ்வளவோ ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப சின்ன பையன். திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வலிப்பு மாதிரியான ஒரு சின்ன வியாதி வந்துச்சு. எங்கள் அப்பா ஆற்றுல படகு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஆற்றுக்கு மேலே எந்த பாலமும் கிடையாது. எங்கள் அப்பா படகை ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. தண்ணியில் யாராவது விழுந்து இறந்துட்டா அவங்க வயிற்றுக்குள்ளே தண்ணி போயிடும். ஆனால் எங்கள் அப்பாவோட வயிற்றுக்குள்ளே தண்ணி போகலை. போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாங்கள் கொண்டு போனப்போ உடம்புல எதுவுமே இல்லை. சுரேஷும் அவருடைய குடும்பமும் பிரச்சனைகளை கடந்து செல்வதை பார்த்து 2 சகோதரிகள் அவருடைய வீட்டிற்கு வந்து அவர்கள் ஜெபம் செய்ய தொடங்கினார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஜெபம் செஞ்சோம். தினமும் 2 சகோதரிகள் வருவாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி கொஞ்ச நாட்கள் நாங்கள் ஜெபத்தில் செலவு பண்ணோம். 3 மாதத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ என்னோட மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. எனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னோட அப்பா அம்மா 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போறேன்னு நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தேன். சிறிது நாட்களுக்கு சுரேஷினுடைய அண்ணனும் அவருடைய சகோதரியும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு கூட அவருடைய சித்தப்பா அவர் படிப்பதற்கு அவர் உதவி செய்தார். சுரேஷ் எப்பொழுதுமே சோகத்தோடு இருப்பதை பார்த்த சூழ்நிலையை அறிந்த பாஸ்டர் இவருக்கு சொன்ன வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஏமாற்றம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் முழுசா உடைஞ்சு போயிட்டோம். நம்மளோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே கிடையாது. அதான் உண்மை. நான் ஒரு அனாதைன்னு என்னோட மனசுல இருந்துச்சு. என்ன செய்ய போறோம்னு அடிக்கடி என் மனசுல அதுவே தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா பாஸ்டர் என்னை தனியா சந்திச்சு எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சாங்க. அந்த மாதிரி நடக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோட அப்பா அம்மாவை விட அதிகமா உன் மேல அன்பு செலுத்துறாரு. நீ இயேசு கிறிஸ்துவ பத்தி நினைச்சு பாரு. உன் அப்பா அம்மா உன்னை விட்டு போயிட்டாலும் இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. இந்த விஷயத்தை எனக்கு பல நேரம் புரிய வச்சாங்க. நாட்கள் செல்ல செல்ல சுரேஷினுடைய நம்பிக்கை அதிகமானது. பிறகு அவர் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். பைபிள்களில் எழுதியிருந்த விஷயங்கள் அவருக்கு புரிய ஆரம்பித்த போது ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் மூலமா தேவன் என்கிட்ட பேசினாரு. பைபிள் வசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த உலகத்துல தேவனை தவிர வேற யாராலையும் அன்பு செலுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 2001 நான் என்னோட வாழ்க்கைய முழுசா ஒப்பு கொடுத்தேன். இயேசுவை என்னோட இரட்சகர்னு என்னுடைய ஆழ் மனசுல இருந்து அதை நான் ஏத்துக்கிட்டேன். அவர் என்னை கைவிடவும் மாட்டாரு. சுரேஷினுடைய ஆர்வத்தை பார்த்த பாஸ்டர் சுரேஷ் பைபிள் ட்ரைனிங்கிற்கு போகவும் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யவும் ஊக்குவித்தார். நான் இப்படி இருந்துகிட்டு இருந்தப்ப பாஸ்டர் என்கிட்ட வந்து நீங்க பைபிள் காலேஜுக்கு போங்கன்னு சொன்னாரு. பிறகு பைபிள் காலேஜில் நான் சந்திரப்பூரில் போய் சேர்ந்தேன்.
2006 2007 நான் பைபிள் காலேஜில் படித்தேன். 2008 நான் ஊழியத்தில் சேர்ந்தேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஊழியமே செய்ய முடியாத மாதிரி அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் சந்திரப்பூருக்கு திரும்பி வந்தேன். இன்னைக்கு நான் சந்திரப்பூரில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்கிறேன். சுரேஷ் இயேசுவுக்குள் பலப்பட்ட போது அவருடைய மனதில் இருந்த வெறுமையும் அவருக்கு அது சரியாகிவிட்டது. இயேசுதான் என்னோட தாயும் தந்தையும் ஆவார். என்னோட எல்லாமே இயேசுதான். எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசுவோட அன்பு போதும். நான் எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கேன். நேரம் கிடைக்கிறப்ப எல்லா பைபிள் வசனத்தையும் வாசிப்பேன். நான் தேவனை ஆராதனை பண்ணுவேன், பாட்டு பாடுவேன். முடிந்த அளவுக்கு தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குவேன். அவர் மேல நான் என்னுடைய அன்பை பரிபூர்ணமா செலுத்துவேன். இன்றைக்கு சுரேஷ் திருமணம் முடிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த சமாதானத்திற்காக, அன்பிற்காக ஆண்டவர் இயேசுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். என்னோட அப்பா அம்மாவை விட என் மேல அதிகமா அன்பு காட்டுற தேவன் எனக்கு கிடைச்சதுக்காக நான் என்னோட மனசுல இருந்து நன்றி சொல்றேன். தேவனுக்கு மனப்பூர்வமா நான் நன்றி சொல்றேன். நன்றி சுரேஷ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தனிமையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம தேவன் கூடவும் மக்களோடவும் நம்ம இணைந்து இருக்கும்போது நம்ம தனிமையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். இது நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பட்டு போன ஒரு மரம் இருக்குது, அது மறுபடியும் துளிர் விட வாய்ப்பு இருக்கா? மற்றவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க இந்த மரத்தை எடுத்துட்டு புதுசாக ஒரு மரத்தை நட்டு வைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்காக, அந்த பட்டு போன மரமாக இருக்குதா, நீங்கள் அதற்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றுங்க, உரம் போடுங்க, வெயில் வரக்கூடிய இடத்துல அதை கொண்டு வைங்க. அந்த மரம் மறுபடியும் துளிர்விட நம்மளால் ஆன முயற்சி எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையிலையுமே பட்டுப்போன மரம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலுமே கவலை இருக்குது. அது நம்மளை ரொம்பவே வாடி போக செய்யுது. மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை துளிர்விட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பைபிளில் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட 60 வருஷமாக யோவான் உயிரோடு இருக்கிறாரு. அவருடைய வயதான காலத்தில் அவரை நாடு கடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் யோவான் தனிமையில் இருக்கிறாரு, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்தில் யோவானுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நம்ம பார்த்த அந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ரொம்ப நேசித்த யோவான் கிட்ட இந்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அதாவது ஆரம்பத்திலையும் நான் உன் கூட இருக்கேன், முடிவிலையும் நான் உன் கூட இருக்கேன். மரணத்திலும் சரி பாதாளத்திலும் சரி அதற்கான சாவி என்கிட்ட தான் இருக்குது. அவருடைய ஒரு கட்டளை இல்லாமல் யாரும் அதுக்கிட்ட போகவும் முடியாது அப்படின்னு ஒரு தரிசனத்தை யோவான் கிட்ட சொல்கிறாரு. அந்த நேரத்தில் யோவானுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிது. யோவான் தனிமையில் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தினால யோவானுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. இன்னைக்கு நானும் நீங்களும் தனிமையில் இருக்கிறோமா, அது தேவனுக்கு பிரியமான காரியம் கிடையாது. நம்ம எல்லாருடையும் ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் விரும்புகிறாரு. அந்த தேவ பிரசன்னம் நமக்கு ஒரு ஆற்றலை தருகிறது. தேவ பிரசன்னம் இருக்கும்போது பட்டுப்போன மரங்கள் கூட துளிர்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் தனிமை நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிறைத்து கொள்ளும். அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் சொல்லும்போது அந்த ஐக்கியம் இன்னும் பூரணப்படும். அது பரிபூரணமாக ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை பெற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமை, இருள், அவமானம் எல்லாமே மாறி போகும். இங்கே உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நிச்சயமாக தேவன் தருகிறார்.
உங்களுக்கு ஒருவேளை ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பிரேயர் லைனில் இணையலாம். உடல் பருமன் மற்றும் புகைப்பழக்கம் மாதிரி தனிமை உணர்வின் பாதிப்பு வெளியே தெரியறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை பத்தின கவலை யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரியான உணர்வு உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேடுற அந்த அரவணைப்பு தேவன் கிட்ட வரும்போது நிச்சயமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ்ல கலந்துக்க முடியலன்னா நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுதலை நீங்க அதுல சொல்லலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தாலும் போன் எடுத்து கால் பண்ணி ஆதரவை பெற்றுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. பொறுப்புகளின் காரணமா உங்களால உங்க வாழ்க்கை துணையோட இருக்க முடியலையா? சில நேரங்கள்ல பேசி சில நேரங்கள்ல பேசாம இந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கீங்களா? அதனால கண்டிப்பா நீங்க தனிமையையும் உணர்ந்துகிட்டு இருக்கலாம். அப்ப இன்னைக்கான பிரேயர் உங்களுக்காக தான். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன்ல நம்ம கூட மோரிஸ் போத்தன் சார் இருக்காரு. இவர் தான் ஒய்ஃபோட சேர்ந்து பல குடும்பங்கள் நடுவுல ஊழியம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. வெல்கம் மோரிஸ் சார். நன்றி சோஃபியா, சரியா சொன்னீங்க. வேலையின் காரணமா இன்னைக்கு நிறைய கணவர்களும் மனைவிகளும் பிரிஞ்சு இருக்கிறத நாம பார்க்குறோம். அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால தங்களுடைய பொறுப்புகளை செய்யணுங்கிறதுனால ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. கார்ப்பரேட் வேலையின் காரணமாக நிறைய பேர் தனித்தனியாக இருக்காங்க. தங்களுடைய எல்லா கடமையும் அவங்க தனியாக செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறத நாம பார்க்குறோம். இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை. கரெக்டா சொன்னீங்க மோரிஸ் சார். இது என்ன ஆகுதுன்னா, தங்களோட வாழ்க்கை துணையை விட்டு தனியா இருக்கிறதுனால அவங்களுக்கு தனிமை ஏற்படுது. அதனால இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்க. நம்ம பார்வையாளர்களுக்காக அதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில தினமும் பார்க்கணும், பேசணும். கொஞ்சம் லீவ் எடுத்து கணவன் மனைவி குடும்பத்தோட வெளியே போகலாம். அப்புறம் கணவன் மனைவி சேர்ந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். இது மூலமா அவங்க பந்தம் வளரும். மேலும் அவங்களோட தாய் தந்தை கூடவும் அவங்க நேரம் செலவு பண்ண முடியும். இதன் மூலமா அவங்க உறவு இன்னும் கூட அதிகமா வலுப்படும். இப்படிதான் அவங்க உறவு முறையை அவங்க நேரம் செலவு பண்ணி பந்தம் வளர்க்க பாடுபடணும். கண்டிப்பா மோரிஸ் சார். தினமும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணும்போது அவங்களுடைய பந்தம் நிச்சயமா வலுப்படும்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். இப்ப நாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வேலை அதிகமா இருக்கிறதுக்கான காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிக்காக இப்ப நம்ம ப்ரே பண்ணலாம். நம்ம பிரேயரை ஆரம்பிக்கலாம். வாங்க. பிதாவாகிய தேவனே, தனித்தனியா இருக்கிற குடும்பங்களுக்காக, குறிப்பா வேலையின் காரணமா பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிகளுக்காக ஜெபம் பண்ண நேரம் தந்ததுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட நேரம் செலவு பண்ண, அவங்களோட பந்தம் நிலைச்சிருக்க, அவங்களோட உறவு வலுவா இருக்க நாங்க ஜெபம் பண்றோம். ஒற்றை பெற்றோரா இருந்தாலும் தங்களோட குடும்பத்தை மிஸ் பண்ணாம இருக்க, தங்களோட பெற்றோர்களோடு அவங்க நேரம் செலவு பண்ண, அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் அவங்களையும் பாதுகாக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க உங்கள் கூட நடக்கும்போது இந்த வெற்றி இடத்தை அவங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நாங்கள் நிறைய நன்றி சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். ஆமென். இந்த மாசம் முழுக்க எங்க கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மோரிஸ் சார். நண்பர்களே, சமீபத்துல தான் நாங்க நாகாலாந்துல இருந்து ஒரு சாட்சியை பதிவு பண்ணோம். வேலையின் காரணமா தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால ஏற்பட்ட மன அழுத்தத்தால அவங்களால சரியா மூச்சு கூட விட முடியல. அவங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல பிரேயர் மூலமா அவங்க பலன் பெற்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, பிரேயர் மூலமா தேவன் கிட்ட பலம் பெற நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாவும் நீங்க
உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை எங்களுக்கு அனுப்பலாம். நம்பர் 9910401010. இப்ப நாங்க கிளம்புறோம். மறுபடியும் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு பாய் அண்ட் டேக் கேர். காட் bless யூ. நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் மோரிஸ். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களுக்காக பைபிள் வசனங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை பேசுனீங்க, எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மொராதாபாத்தில் இருக்கும் சிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும் பரேலியில் இருக்கும் சென்ட் பால்ஸ் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஆகஸ்ட் மாசத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதத்தின் தனிமை தொடரின் கடைசி எபிசோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த தனிமை ஒரு அமைதியான தொற்று நோய் மாதிரி இருக்கு. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது தனிமை நம்மை விட்டு நீங்கி போகும். இதற்கு உதாரணமாக ஒரு பட்டுப்போன மரத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு பட்டுப்போன வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது, பைபிள் வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது நிச்சயமாக இந்த தனிமை நம்மை விட்டு நீங்கி போகும். நம்முடைய வாழ்க்கையிலும் துளிர்க்க ஆரம்பிக்கும். அதற்கு நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இப்போ நன்றி சொல்லக்கூடிய நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போகிறோம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். இயேசுவின் கிருபையினாலே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. உங்களுடைய ஜெபங்களுக்காக CBN குழுவிற்கு நன்றி என்று ஒரு பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். 2025 ஜூன் மாதத்தில் ஃபேஸ்புக் லைவ் ஜெபத்தில் த்ரிஷாவுக்காக ஜெபம் செய்ததற்காக நன்றி. நாங்கள் அவளுடைய முழங்காலுக்கு அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் செய்த ஜெபத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். அவள் உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளால் குணமாகி விடுவாள் என்றார்கள். இயேசுவுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். உங்களுடைய குழுவிற்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. உங்களுடைய இந்த மெசேஜுகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட அவரை நீங்க கூப்பிடணும். அப்போ நிச்சயமா தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வந்துடுவோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. நம்ம தேவனுக்காக செய்தியாளர்களாக மாறும்போது நம்முடைய நோக்கம் முழுமையடையும். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதில் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, நம்ம யாருமே தனியாக இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. தேவன் நம்ம எல்லாத்தையுமே ஐக்கியமாக இருக்க தான் விரும்புகிறாரு.
ரெண்டாவது, தேவ பிரசன்னம் தான் இந்த தனிமையிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரே வழியா இருக்குது. தேவ பிரசன்னம் நம்மை நிறைத்து கொள்ளும் போது நம்ம தனிமையில இருக்கவே மாட்டோம். இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளார். தேவ பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் நமக்கு இருக்கணும். இது இருக்கும்போது நிச்சயமா நீங்க தனியா இருக்கவே மாட்டீங்க. மூன்றாவது விஷயம், இந்த தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு செல்லணும். அதனால மற்றவங்களுடைய தனிமை நீங்கி அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் நீங்க மனசுல வைக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த தொடங்குங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். புதிய மாதம் புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. गाते बजाते रहो।